இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 57 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த சங்கீதம் தலைப்பில் தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி பாடின சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். கெபி ஒரு இருளான இடம். சவுல் தாவீதை துரத்தி வரும்போது அடைக்கலத்திற்காக கெபியிலே போய் ஒளிந்து கொண்டார். அப்போது தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி இந்த சங்கீதத்தை பாடினார். கெபியில் இருக்கும்போதுதான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். பின்தொடர்ந்த சவுலை பார்த்து தாவீது பயந்த சூழ்நிலையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி தன்னுடைய உதவிக்காக தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தீர்மானித்தார். இது போன்று பல சூழ்நிலைகளில் நாமும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனையே நோக்கி கூப்பிடுவோம். அந்த சூழ்நிலையிலும் தேவன் தாவீதை காப்பாற்றினார். நாமும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனையே நோக்கி கூப்பிடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி அடைக்கலத்திற்காக கெபியிலே சென்று தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தாவீதை காப்பாற்றினீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலும் கூட எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு எங்கள் வாழ்க்கையிலே நஷ்டம் நேரிடாதபடி எங்களை காப்பதற்காக ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.